காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். பொருளாதார சிக்கல் மீண்டும் ஏற்படாது, ஜனாதிபதி உறுதி. மகாவலி கங்கையின் தாழ்வான பகுதிகளுக்கான வெள்ள அபாய எச்சரிக்கை நீடிப்பு. ரஷ்ய படைகள் குறித்து புடின் வெளியிட்ட தகவல் கேள்விக்குறியாகும் போர் நிறுத்தம். இனி விரிவான செய்திகள். பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மீள கட்டியெழுப்புவதற்காக முன்வைக்கப்பட்ட 500 பில்லியன் ரூபாய் மேலதிக நிதி ஒதுக்கீட்டினால் 2026 ஏப்ரல் அளவில் நாடு மீண்டும் பொருளாதார ரீதியான திவால் நிலைக்கு வழிவகுக்கும் என முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நிராகரித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். அத்தோடு அரசாங்கம் முறையான நிதி ஒழுக்கத்தையும் தெளிவான இலக்கையும் பின்பற்றி வருவதாக அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். மேலும் முந்தைய அரசாங்கங்களின் கீழ் திரைசேரி கணக்கு நீண்ட காலமாக மேலதிகப்பட்ட நிலையிலேயே காணப்பட்டதாக ஜனாதிபதி புள்ளி விவரங்களுடன் விளக்கினார். அதன்படி 2018 ஆண்டு 180 பில்லியன் ரூபாவும் 2019 ஆண்டு 244 பில்லியன் ரூபாவும் 2020 ஆண்டு 575 பில்லியன் ரூபாவும் 2021 ஆண்டு 821 பில்லியன் ரூபாவும் மேலதிக பற்று காணப்பட்டதாக இவர் தெரிவித்தார். ஆனால் எமது அரசாங்கத்தின் கீழ் 2025 நவம்பர் மாத அளவில் திரைசேரி கணக்கானது 1202 பில்லியன் ரூபாய் நேர்மறையான மிகுதியை காட்டியுள்ளது. இது முன்னைய நிலைமையுடன் ஒப்பிடுகையில் சுமார் 2 டிரில்லியன் ரூபாய் முன்னேற்றமாகும் என அவர் தெரிவித்தார். அண்மைய இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை சீர் செய்வதற்காக முன்வைக்கப்பட்ட இந்த 500 பில்லியன் ரூபாய் மேலதிக மதிப்பீட்டிற்கு அரசாங்க நிதி பற்றிய குழு நேற்று அனுமதி வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மகாவலி கங்கையின் தாழ்வான பகுதிகளுக்கு வழங்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையை மேலும் 24 மணி நேரத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் மகாவலி கங்கையின் மேல் பகுதிகளில் நிலவும் மழை பொழிவை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த நிலையம் தெரிவித்துள்ளது. அதன்படி ஆற்றின் இருபுறமும் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இனி வெளிநாட்டு செய்திகள். ரஷ்யாவின் படைகள் முன்னேறி வருவதாகவும் எதிரி படை பின்வாங்குகிறது எனவும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார். உக்ரைனில் 4 ஆண்டுகளை நெருங்கி வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு மத்தியில் இந்த கருத்தை அவர் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் புடின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர், இந்த ஆண்டு இறுதிக்குள் நாம் இன்னும் புதிய வெற்றிகளை காண்போம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். எல்லை முழுவதும் எங்கள் படைகள் முன்னேறி வருகின்றன, எதிரி படைகள் பின்வாங்குகின்றன. இந்த மோதலை அமைதியான முறையில் முடிவுக்கு கொண்டு வர நாங்கள் தயாராக இருக்கிறோம். உக்ரைன் நேட்டோவில் உறுப்பினராக முயற்சியை கைவிட வேண்டும். ரஷ்யா கைப்பற்றி தனக்கு சொந்தமானது என்று உரிமை கொண்டாடும் 4 பிரதேசங்களில் இருந்தும் உக்ரைன் படைகள் விலக வேண்டும். சில இடங்களில் வேகமாகவும் மற்ற இடங்களில் மெதுவாகவும், ஆனால் எல்லா திசைகளிலும் எதிரிகள் பின்வாங்கிக் கொண்டிருக்கின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த இரவு 8:30 எதிர்பாருங்கள். நன்றி.